ஜூன் 12 1962 வருடம். அது ஒரு வழக்கமான காலை பொழுது. அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற தீவு, அங்க இருக்கிற சிறையில இருந்து பிராங்க் மோரிஸ், ஜான் ஆங்கிளின் அப்புறம் கிளாரன்ஸ், இந்த 3 சிறை கைதிகளும் வழக்கமான சிறைச்சாலை நடவடிக்கை எதுலையுமே கலந்துக்கல. இதனால சந்தேகம் இருந்த ஒரு காவலாளி அவங்க இருந்த சிறைக்கு போய் பார்க்க போனாரு. அந்த சிறையில அவங்க கட்டில்ல போர்வையால மூடி தூங்கிட்டு இருந்தாங்க. போர்வையை திறந்து பார்த்த அந்த காவலாளிக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அந்த போர்வைக்கு உள்ள இருந்து ஒரு தலை உருண்டு கீழே விழுந்துச்சு. அந்த தலை போலியான ஒண்ணு. அது பேப்பராலையும் களிமண்ணாலையும் செய்யப்பட்ட போலி தலை. அந்த 3 கைதிகளும் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சிருந்தாங்க. அந்த சிறைச்சாலையில தேடுதல் வேட்டை முடுக்கி விடப்பட்டுச்சு. அங்க எங்க தேடியும் அவங்க யாரும் அந்த வளாகத்துக்குள்ளேயே இல்லைங்கிறது தெரிய வந்துச்சு. 6 கண்காணிப்பு கோபுரங்கள், மிகப்பெரிய மதில் சுவர், எப்பவுமே பெரிய பெரிய அலைகள் நிறைஞ்ச கடல், சுற்றிலும் சுறாக்கள் நிறைஞ்ச அந்த தீவு, இதெல்லாம் மீறி உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தின இந்த சிறை தப்பிக்கிற படம் நடந்தது எப்படி, தப்பிச்சு எங்க போனாங்க, வாங்க அலசுவோம். நான் கலைச்செல்வன், இது கதா குரு. அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ நகரத்துக்கு பக்கத்துல நடுக்கடல்ல இருக்கிற ஒரு சின்ன தீவு. அந்த தீவு முழுசும் முதல்ல இராணுவ பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த நிலையில பின்னாடி அங்க ஒரு சிறைச்சாலை கட்டப்பட்டுச்சு. அது ரொம்ப முக்கியமான கொடூரமான தொடர்ச்சியான குற்றங்கள் செஞ்ச கைதிகளை அந்த தீவுல இருக்கிற இந்த சிறைச்சாலையில சிறை வச்சாங்க. 1961 வருஷம் அந்த சிறையில இருந்து பிராங்க் மோரிஸ், ஜான் ஆங்கிளின் அப்புறம் கிளாரன்ஸ் தப்பிச்சாங்க. அதுவும் வெறும் சாப்பிடுற ஸ்பூனை வச்சு ஓட்டைய போட்டு அந்த சிறையில இருந்தே தப்பிச்சாங்க. பிராங்க் டி மோரிஸ் வாஷிங்டன் பகுதியில பிறந்து வளர்ந்தவர். தன்னோட சிறு வயசுலேயே தன்னோட பெற்றோரால புறக்கணிக்கப்பட்டு அனாதையாக்கப்பட்டாரு. 11 வயசுல அனாதையான இவரோட வாழ்க்கை ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. பிழைப்புக்காக சின்ன சின்ன வேலைகளை செய்ய துவங்குற மோரிஸ் பின்னாடி தவறான வழிக்கு மாறினாரு. இவரோட ஐக்யூ லெவல் 133. அதாவது இந்த ஐக்யூ லெவல் மனிதர்கள்ல வெறும் 2% பேர்கிட்ட தான் இருக்கும். அந்த அளவுக்கு புத்தி கூர்மை உள்ளவர் இவர் திருட்டு, சீனறுப்பு, கொள்ளை, மோதை, அப்புறம் ஆயுத கடத்தல், வங்கி கொள்ளை மாதிரி பல சட்டவிரோத சம்பவங்களில் ஈடுபட்டார். இதனால இவரை போலீசார் வலைவீசி தேடி ஒரு வழியா கைது செஞ்சு 1960 வருஷம் ஜனவரி மாதம் பிடிப்பட்ட இவரை போலீசார் ஆல்கிராட்டிஸ் சிறையில அடைச்சாங்க. அமெரிக்க ஜார்ஜியாவை சேர்ந்த அண்ணன் தம்பி தி ஆன்டி பிரதர்ஸ்னு அழைக்கப்பட்ட ஜான் வில்லியம் ஆன்டி அப்புறம் கிளாரன்ஸ் ஆன்டி, இவங்க சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. முதல்ல இவங்க ஜார்ஜியா பகுதியில வசிச்சு வந்தாலும் பின்னாடி புளோரிடாவுக்கு குடிபெயர்ந்தாங்க. அங்கேயும் விவசாயம் இவங்களுக்கு பெருசா கை கொடுக்கல. இதனால சின்ன சின்ன திருட்டு வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. பின்னாடி இதுவே பிரதான தொழிலா மாறி திருட்டு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள் கடத்தல் மாதிரி பல விஷயங்களை சேர்த்து வைக்கிறாங்க. கடைசியா ஒரு வங்கி கொள்ளையில போலீஸ் கிட்ட வசமா சிக்கினாங்க. அவங்களுக்கு அதே சிறைச்சாலையில 1960 வருஷம் அக்டோபர் மாதம் அடைக்கப்பட்டாங்க. புளோரிடா பகுதியில வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த ஒரு ஆலன் வெஸ்ட் சின்ன சின்ன திருட்டு வேலை செய்யறதால இவரை அடிக்கடி போலீசார் பிடிப்பாங்க. கடைசியா இவரை கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி 20 முறை கைது செஞ்சிருந்தாங்க. அப்போ அவருக்கு வயசு வெறும் 28 தான். இந்நிலையில புளோரிடா பகுதியில ஒரு கார் திருட்டுல இவர் போலீஸ் கிட்ட வசமா சிக்கினாரு. இவரை போலீஸ் கைது செஞ்சு 1957 வருஷம்
இந்த ஆல்கரானிஸ் சிறைச்சாலையில் அடைச்சிருந்தாங்க. ஆல்கட்டிரஸ் சிறையில இருந்த ஒரே அறையில பிராங்கி மோரிஸ், ஜான் வில்லியம் ஆன்டி, அப்புறம் கிளாரன்ஸ் ஆன்டி இருந்தாங்க. ஆலன் வெஸ்ட் மட்டும் அவங்களுக்கு பக்கத்து அறையில இருந்தாரு. இவங்க 4 பேரும் சிறைக்குள்ளேயே நண்பர்களா இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த சிறையில இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணுங்கிறது ஒரு பெரிய கனவா இருந்துச்சு. இந்த சிறைச்சாலை தனித்தீவுல இருக்கிறதால அப்படி சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சாலும் கடல்ல மூழ்கி சாகிற நிலை ஏற்படும். அப்படிங்கிறதால இத யாருமே செய்ய முன் வர்றதில்ல. அப்படி முயற்சி செஞ்ச சில பேரும் உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க, இல்ல கடல்ல மூழ்கி இறந்து போனாங்க. இதுல இருந்து தப்பிச்சு சிறையை விட்டு தப்பிச்சவர் எவருமே இல்ல. அந்த அளவுக்கு தப்பிக்கிறது சாதாரண விஷயமா இல்ல. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற அந்தமான் சிறைச்சாலை மாதிரி அது. இந்நிலையில அந்த சிறையில ஒரே அறையில இருந்த பிராங்கி மோரிஸ், ஜான் வில்லியம் ஆன்டி, கிளாரன்ஸ் ஆன்டி, அப்புறம் பக்கத்து அறையில இருந்த ஆலன் வெஸ்ட் அந்த சிறையிலிருந்து தப்பிச்சு போக முடிவு செஞ்சாங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே வெவ்வேறு நேரங்கள்ல சந்திச்சு ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி இருந்தாங்க. பிராங்க்லி மோரிஸ் இவர் தான் இந்த திட்டத்தோட மூளையா செயல்பட்டிருக்காரு. அதாவது சிறைச்சாலையில கிடைச்ச பாப்புலர் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற புத்தகம் அவருக்கு நிறைய உதவி இருக்கு. வல்லவனுக்கு புல்லோ ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி சிறைச்சாலையில கிடைச்ச சின்ன சின்ன பொருட்களை வச்சு திட்டம் தீட்டப்பட்டுச்சு. இந்நிலையில இவங்க தப்பிக்க தேர்வு செஞ்ச வழி அந்த சிறையில இருந்த வென்டிலேஷன். அது வழியா சிறையில இருந்து தப்பிச்சு வெளியேறது தான் ஒரே வழின்னு திட்டம் போட்டாங்க. அதுக்கு பின்னாடி சிறையில இருந்து வெளியேறி கடலை கடக்க பிளாஸ்டிக் ஸ்ட்ரா அப்புறம் ரெயின் கோட்டுகளை வச்சு சின்ன மிதவையும் தயார் செஞ்சு அது மூலமா துடுப்பு போட்டு தப்பிக்க நினைச்சாங்க. சிறையில இருக்கிற வென்டிலேஷன் வழியா வெளியே போக முதல்ல அதை ஆள் நுழையிற மாதிரி அகலப்படுத்தணும். ஆனா அதுக்கு ஆயுதம் அப்படியே ஆயுதம் இருந்தாலும் அவங்க தோன்றுற நேரத்துல அது சிறை காவலர்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால என்ன செய்யலாம்னு யோசிச்சு அவங்களுக்கு ஒரு யோசனை கிடைச்சது. சாப்பாடு நேரத்துல கொடுக்குற ஸ்பூன்களை சேகரிச்சு அதை பயன்படுத்தினாங்க. இது இல்லாம சிறையில கிடைச்ச சின்ன சின்ன இரும்பு பொருட்களை வச்சு குழி தோண்ட ஆரம்பிச்சாங்க. சரி, தோண்டும் போது வர்ற சத்தத்தை எப்படி மறைக்கிறது? தினமும் அந்த சிறைச்சாலையில பாட்டு இசைக்கருவிகள் இசைக்கிற நேரத்தை அதுக்கு பயன்படுத்தினாங்க. ஒரு ஆள் நுழையிற மாதிரி வென்டிலேஷன் துவாரத்தை பெருசாக்குனாங்க. 1961 வருஷம் டிசம்பர் மாசம் அவங்க சிறையில இருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைச்சது. அவங்க தப்பி போக முயற்சி செஞ்சாங்க. இவங்க தோண்டின குழி பிராங்கி மோரிஸ் அப்புறம் ஆன்டி பிரதர் தங்கியிருந்த அறையிலேயே தோண்டப்பட்டுச்சு. ஆலன் அவர் அறையிலிருந்து இந்த அறைக்கு வந்தாதான் தப்பிக்க முடியுங்கிற நிலை இருந்துச்சு. ஆலன் இவங்களோட தங்க சிறை நிர்வாகம் கிட்ட கோரிக்கை வச்சாரு. ஆனா நிர்வாகம் அதை ஏற்க மறுத்துச்சு. ஆனா திட்டமிட்டபடி தோண்டப்பட்ட குழியை பயன்படுத்தி தப்பிக்க மீதி 3 பேரும் முடிவு செஞ்சாங்க. ஆனா சிறையில இருந்து தப்பிக்க சில மணி நேரம் ஆகும். சின்ன குழிக்குள்ள ஒவ்வொருத்தரா போய் சிறைக்கு பக்கவாட்டுல இருக்கிற கழிவுநீர் குழாய்கள் போகிற சர்வீஸ் பகுதிக்குள்ள போய் அது வழியா சிறையோட மொட்டை மாடிக்கு போய் அங்கிருந்து தப்பிக்கிறது தான் திட்டம். அங்க போனா ஒரு தடை, மொட்டை மாடிக்கு போகிற வழியில ஒரு இரும்பு மூடி, அதை சின்ன பிளேடை வச்சு பல நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டினாங்க. இதை செய்யற நேரத்துல அங்குள்ள அவங்க அறைக்கு வெளியே காவலுக்கு போகிற காவலர்கள் சிறையில ஆட்கள் இல்லாததை பார்த்து நீதி காவலர்களை எச்சரிச்சா அவ்வளவுதான், கையும் களவா மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால 3 பேரோட உருவ மாதிரியே 3 தலைகளை பேப்பர் களிமண்ணால செஞ்சு அதை அவங்க தலையடையில வச்சு போர்வையை
கடத்திட்டு போனா காவலர்களுக்கு ஆட்கள் படுத்திருப்பது மாதிரியே இருக்கும் திட்டமிட்டு அந்த பொம்மையை செஞ்சாங்க. உண்மையான மனிதர்கள் மாதிரியே இருக்க சிறைச்சாலையில முடி திருத்துற இடத்துல இருந்து எடுத்து வரப்பட்ட முடிகளை ஓட்டி அத உண்மையான தலை மாதிரியே செஞ்சாங்க. தப்பிக்கிற அந்த நாள் வந்துச்சு. 1962 வருஷம் ஜூன் மாசம் 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு அவங்க 3 பேரும் சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சாங்க. அவங்க போன சமயத்துல சிறையில அவங்க சேகரிச்சு வச்சிருக்கிற ஸ்டாக்களையும் எடுத்துட்டு போனாங்க. சிறையில இருந்து ஓட்ட வழியா தப்பி சிறையோட பக்கவாட்டு முடுக்கு பகுதிக்கு போய் அங்கிருந்து சமையல் அறைக்கு போகிற பைப் வழியா ஏறி சிறையிலிருந்து வெளியே தப்புனாங்க. அல்காட்டிராஸ் தீவு இருந்த சான் பிரான்சிஸ்கோ போக கடல்ல ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும். அந்த நீர் வேற ஐஸ் மாதிரி குளிரா இருக்கும். அதனால பக்கத்துல இருக்கிற சின்ன தீவான ஏஞ்சல் தீவுக்கு போய் அங்க இருந்து தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சான் பிரான்சிஸ்கோ போய் கார் ஒன்று திருடி தப்பிச்சிருக்கலாம்னு FBI விசாரணை அறிக்கையில சொல்லிச்சு. டிசம்பர் 31, 1979 வருஷம் சம்பவம் நடந்து, அதாவது 17 வருஷம் கழிச்சு இந்த வழக்கு விசாரணைய முடிச்சு வச்சது FBI. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த 3 பேரும் எங்க இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒருவேளை தப்பிக்கிற நேரத்துல கடல்ல மூழ்கி இறந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கும் இதுவரை எந்த சரியான ஆதாரமும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது விலகாத மர்மமாவே இருக்கு. இந்த வழக்கு அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. இதுல இந்த தப்பிக்கிற திட்டத்துல இருந்தாலும் தப்பிச்சு போகாத ஒரே ஆள் ஆலன் வெஸ்ட். ஏன்னா அவரோட போலி தலையும் தயாரிக்கப்பட்டிருந்துச்சு. அவர் மூலமா இந்த முழு திட்டமும் வெளியே வந்துச்சு. ஆனா தப்பிச்ச 3 பேரும் எங்க போனாங்க? இந்த கேள்விக்கு விடை தெரியாம FBI திணறுச்சு. சிறையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிற படங்கள்ல உலகளவுல பிரபலமானது 1994 வருஷம் வந்த தி ஷாவ்ஷாங்க் ரெடிம்ப்ஷன். ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட வெற்றி பெற்ற படம் எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ். எஸ்கேப் ஃப்ரம் அல்கட்ராஸ் பாதிப்பு தி ஷாவ்ஷாங்க் ரெடிம்ப்ஷன் படத்திலே இருக்கும். தப்பிச்சு 51 வருஷம் கழிச்சு 2013 வருஷம் ஒரு கடிதம் FBI அதிகாரிகளுக்கு வந்துச்சு. அதுல சிறையில இருந்து தப்பிச்சது எப்படின்னு குறிப்புகள் எழுதப்பட்டு இருந்துச்சு. ஆனா அதோட தகவல்கள் நம்பிக்கை அளிக்கிறதா இல்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிங்கள். நீங்கள் தரும் ஒரே ஒரு லைக் இந்த காணொளியை பல பேரை சென்றடையும் ஒரு வாய்ப்பை தரும். மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.